பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமி தனு தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமி தனு சண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 30/9/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி இரவு 8:15 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:07 வரை மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை பூர நட்சத்திரத்திலும் மக நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மேஷராசி அன்பர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்றைய நாள் கர்ம வினைக்காரனாக குலதெய்வம் இருந்து உங்களை வழிநடத்தும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தடைகளோடு பல விஷயங்களை சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தந்தை வழி தொழிலை செய்யக்கூடியவர்கள், பாட்டன் வழி தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் புதிய வங்கி கடனை வாங்கி பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய கொங்கணவர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வாகன யோகத்தையும், திடீர் திருமணத்தையும், திடீர் 2வது திருமணத்தையும், திடீரென்று புதிய தொழில் யோகத்தையும், வாகன சம்பந்தப்பட்ட, திரைத்துறை சம்பந்தப்பட்ட, கலைத்துறை சம்பந்தப்பட்ட யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் பொருளாதார வரவு, திடீரென்று தொழில் முயற்சி, திடீரென்று முன்னேற்றம், திடீரென்று வீடு மண்மனை அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது திடீர் தனவரவு பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு புதிய யோகம், புதிய வருமானம், புதிய வாகன சேர்க்கை. அதே சமயத்தில் பழைய வாகனத்தால் தலைவலி, அதாவது ஒரு பழைய வாகனம் வச்சிருந்து அதை நீங்கள் விற்க போனீங்கன்னா அது ரொம்ப குறைவான தொகைக்கு போய் புதிய வாகனம் வாங்கும்போது அதிக தொகைக்கு வாங்கக்கூடிய சூழல் வரக்கூடிய இந்த நேரத்தில் திட்டமிட்டு சரியாக செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. இந்த நல்ல நாளில் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பார்க்கவீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரைய செலவை தரக்கூடிய இந்த நேரத்தில் சுப விரைய செலவாக மாற்றிக்கொள்வதற்கு வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவது, வாகனம் வாங்குவது, பிள்ளைகள் கல்விக்காக செலவிடுவது என்று சுப செலவாக மாற்றிக்கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சுப செலவு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய லாபத்தை, அஷ்டமத்து குரு வக்ரம் அடைய போகிறார். சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த நேரத்தில்
புதிய வாய்ப்புகள், புதிய வருமானம், புதிய நெருக்கடியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே பருக்கலில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை பல்வேறு லாபங்கள் 10ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை திருவேற்காட்டில் அருள்பாலிக்கூடிய கருமாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாவதற்காக, புதிய சிந்தனைகள் மேலோங்குவதற்காக, கடன் மேலோங்குவதற்காக, கடனிலிருந்து விடுதலை அடைவதற்காக, பல்வேறு லாபங்கள் பெறுவதற்காக கும்பகோணம் அருகே உப்பிலியப்பனில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கடன் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திர சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், சிலர் பங்காளியுடைய உறவில் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பழனியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசமீடு விட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல புதிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் திருமண யோகம், திடீரென்று வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அந்த நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. பல வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் சில நெருக்கடிகளும் இருக்கதான் செய்யும். நெருக்கடிகள் எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அமையும். ஒரு அற்புதமான நாளில் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவிடை அம்மன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று பிரதோஷ நாள், திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். அதில் சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம். திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் யார் ஒருவர் கும்பராசியாக பிறந்து கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரரை வழிபட்டு பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு நந்தியம்பெருமானுக்கு பால், தேன், தயிர், திரவிய பொடி எல்லாம் கொடுத்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்மசனி காலம் என்பது துன்பமில்லாத காலமாக நிறைவு பெற்று 7.5 சனி முடிந்த பிறகு யோகம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அனைவரும் கும்பகோண கும்பேஸ்வரரை மனதில் இருத்தி பிரதோஷத்தில் வழிபடும் போது ஜென்ம சனியில் கும்பத்தில் பயணிக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். அனைவரும் கும்பேஸ்வரர் அருளாசி பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.